அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட சில குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தம் சில தகப்பன்மார், சில தாய்மார் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிள்ளைகள் படிக்கல, பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நல்ல நிலைமைக்கு வரல, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஸ்தோத்திரம் இன்னும் சரியா அமையல, பிள்ளைகள் குடித்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் வெறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க சிலர் சொல்றாங்க, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போற, நீ எல்லாம் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற, நீ வேற சுவிசேஷ ஊழியத்துக்கு வேற புறப்பட்டு வேற போயிற என்று சிலர் நினைக்கிற போது, சிலர் சொல்லுகிற போது, அது நமக்கு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறதை போல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறார். சில வீட்டுல ஆண் பிள்ளைகள், சில வீட்டுல பெண் பிள்ளைகள் நடத்தலும். சில தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கிறீர்கள். ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறார். ஆவியானவருக்கு தெரியும். முகத்தை மூடுறதுன்னா அப்படி துணியை வச்சுட்டு மூடுறதல்ல. இப்படிப்பட்ட சம்பவங்களின் நிமித்தம், இப்படி நடக்கிற சில சூழ்நிலைகளின் நிமித்தம் மற்றவர்களிடத்துல கூட பேச முடியாம, மற்றவர்களுக்கு கூட இந்த காரியங்களை இயேசுவை பற்றி சொல்ல முடியாம வெட்கப்பட்டு கூனி குறுகி வேதனைப்படுகிற அந்த நிலையத்தான் கர்த்தர் இடத்துல உங்களுக்கு சொல்லுகிறார், முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாய் என்று. மகனை குறித்து சிலர் முகத்தை, மகளை குறித்து சிலர் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். வீட்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். இப்படி எந்தெந்த சூழ்நிலை உங்களுக்கு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக.